வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு அந்த நாட்டில் இருக்கின்ற வரி வசூலிப்பவர்களிடம் கேட்கிறார். முதலாக கொண்டு வந்து கொடுக்கும் வரி செலுத்தி செல்லும் அந்த அன்பானவர்கள் 2 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்க 2 பேரையும் நான் நேரில் சென்று காண வேண்டும் என்று கூறினாராம். உடனே அவர்களும் அதற்கு ஏற்பாடுகள் செய்தார்களாம். ஒரே ஊரில்தான், அக்கம் பக்கத்து ஊர். உடனே என்ன பண்ணாங்க, சரி ராஜா வராரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்பொழுது இந்த செய்தி அறிந்த அந்த 2 பண்ணைக்காரர்களும் என்ன பண்ணாங்க, மும்முரமாக வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. ராஜா வந்து பார்க்க போகிறாரு நம்முடைய நிலங்களை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நல்லா அழகாக நேர்த்தியாக எல்லா வேலைப்பாடுகளும் செய்து அமர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது அரசர் வருகிறார். வந்தவர் முதலில் பக்கத்தில் இருக்கும் அந்த பண்ணையாருடைய வயல்களிலும் தோப்புகளிலும் சென்று பார்க்கிறார். பார்த்துவிட்டு பரிசு வழங்க வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டார். உடனே அந்த 2வது பண்ணையாரின் நிலத்திற்கும் வயலுக்கும் தோட்டத்திற்கும் சென்று தோப்புக்கும் சென்று பார்க்கிறார். பார்த்துவிட்டு 2வது சென்ற அந்த பண்ணையாரின் தோட்டத்திற்கு முதல் பரிசு வழங்கிவிடுகிறார். உடனே கூட வந்த அமைச்சர்கள் எல்லாம் வியக்கிறார்கள். காரணம் என்ன என்றால், முதல் பண்ணையாரின் தோப்பிலும் வயல்களிலும் எந்த ஒரு களைகளும் இல்லை. அழகாக என்ன பண்ணியிருக்காங்க, தண்ணி பாய்ச்சி அந்த எல்லா செடிகளையும் களைந்து எடுத்துவிட்டு மண்ணெல்லாம் அணைச்சி வச்சு அந்த தோப்பு பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது. அதற்கு பரிசு கொடுக்காமல் இந்த தோப்பில் பார்த்திங்கன்னா அங்கங்கே புல்லெல்லாம் கிடக்கு, பண்ணை கட்டலை, எதுவுமே கட்டலை, வரப்பு கூட சரியில்லை. உடனே அரசே, தாங்கள் கூறுவது சரியாக இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை என்று கூறுகிறார்கள். உடனே அரசர் கூறினார், ஐயா, அந்த பண்ணையார் நாம் சொன்ன பிறகுதான் தோட்டத்திற்கே சென்றிருக்கிறார். போய் எது எப்படி இருக்கணும் என்பது அவருக்கு தெரியவில்லை. மரங்களின் கீழே சருகுகள் இருந்தால்தானே அதற்கு உரம் கிடைக்கும். அந்த சருகையெல்லாம் வாரி தூர போட்டுட்டாரு. அந்த வரப்பை என்ன பண்ணிட்டாரு, நல்லா சீராக செதுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வரப்பில் எந்த புல்லுமே இல்லை. அப்போ நம்ம நடக்கும்போது என்னாகும், சறுக்கி தானே கீழே விழுவோம். ஆனால் இப்போ 2வது தோட்டத்துக்கு போனேன் பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற அந்த பண்ணையார் அந்த சருகுகளை எல்லாம் அப்படியே சேர்த்து அப்படியே ஒரு இடத்துல குமிச்சு வச்சிருக்கிறார் பாருங்க. அதற்கப்புறம் அந்த நாற்றுகள்லாம் இருக்கிற அந்த களைகளெல்லாம் பிடுங்கி ஒரு ஓரமாக வச்சிருக்கிறாரு. அந்த வரப்புகளை அழகாக செதுக்கி அதில் நடக்கிற இடத்துல ஒரு பாதை மாதிரி அந்த புல்லே இருக்குது, அதில் முள்ளு கூட குத்தலை. இவர் நான் வருகிறேன் என்பதற்காக வேலைகள் செய்யவில்லை. இவர் அன்றாடம் வந்து அந்த தோட்டத்திலும் அந்த தோப்பிலும் தன்னுடைய பணியை செவ்வனை செய்திருக்கிறார் என்பதை உணர்ந்தேன். எனவே தான் இவருக்கு தான் முதல் பரிசு. அதாவது ஒருத்தர் வருகிறார், நமக்கு பரிசு கொடுப்பார் என்பதற்காக நான் உழைக்கக்கூடாது என்பதற்கு இது சான்று. நன்றி, வணக்கம். உங்கள் தமிழாளி கென்னடி ஜாக்லின்.